வந்தே மாதிரம். இதில் வந்துட்டு பாரதியாருடைய பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். பாரதியை வந்துட்டு பெண்கள், பெண் உரிமை, பெண் விடுதலை, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு இல்லைங்களா. இப்போது அந்த பாரதியாருடைய பாடல்களில் ஒன்று பார்க்குறோம். மாதருக்கு உண்டு சுதந்திரம் என்று நீ சரிங்களா என்று நின் வன் மலர் திருவாயின் மொழிந்த சொல் நாதம் தான் அது நாரதன் வீணையோ நம்பிரான் கண்ணன் வீங்குழல் இன்பமோ வேதம் பொன்னூறு கன்னிகை ஆகியே மேன்மை செய்து எமை காத்திட சொல்வதோ சாதல் மூத்தல் கெடுக்கும் அமிர்தமோ தையல் வாழ்க பல்லாண்டு இங்கே. சரிங்களா, தையல்னால் யார்? பெண்கள். சரிங்களா, இப்போ பாருங்கள், மாதருக்கு உண்டு சுதந்திரம் என்று நின் வன் மலர் திருவாயின் மொழிந்த சொல். யார் சொல்கிறாங்க? அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரை வந்துட்டு ஒரு யார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார் தெரியுங்களா. அவருடைய காதலியாக நினச்சி எனக்கு பராசக்திக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசுவார். சரிங்களா, கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்துட்டு அவருடைய காதலியாக நினச்சி பேசுவார். சரிங்களா, அந்த மாதிரி அவர் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து பக்கத்து இது கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு இறையாற்றல் நம்ம கூட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவருடைய வார்த்தைகள், அவருடைய கவிதைகள் வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, மாதருக்கு உண்டு சுதந்திரம் என்று நீன் சரிங்களா. பாருங்க, மாதருக்கு உண்டு சுதந்திரம் என்று நின் வன் மலர் திருவாயின் மொழிந்த சொல் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல. யார் அவரு கூட பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் என்ன நாதம் தான் அது. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. சரியா, அதனால தான் அவர் எல்லாக்கிட்டையும் சொல்கிறாரு. யாருக்கு? லேடிஸ்க்கும் எல்லா ஜென்ஸுக்கும் உள்ள தரக்கூடிய எல்லா சலுகைகளையும் லேடிஸ்க்கும் கொடுங்க அப்படின்ட்டு கொடுங்கன்ட்டு அவர் சொல்கிறார். சரிங்களா, பாருங்கள், நாதம் தான் அது நாரதன் வீணையோ அந்த பாட்டுக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாரதன் கையில் இருக்கக்கூடிய அந்த வீணையாது நம்பிரான் கண்ணன் வேங்குழல் இன்பமோ எல்லாம் கேட்டுவாங்க. நம்பிரான் கண்ணன் வேங்குழல் இன்பமோ வேதம் பொன் ஒரு கன்னிகையாகி வேதம் பொன் ஒரு கன்னிகையாகி. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய அந்த ஒரு மொழி, அவங்களுடைய ஒரு செயல்கள், இதெல்லாம் அவர் சொல்கிறார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்துக்கு வந்து ஈடானது அந்த மாதிரி அவர் சொல்கிறார். மேன்மை செய்து எமை காத்திட சொல்வதோ என்ன மேன்மை ஒரு உயர்த்தியை சொல்லி என்ன வந்து காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நான் வந்து அந்த பெண்கள் கிட்ட கேட்கவா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போனா பார்த்துக்கோங்க, அவரை மேன்மை செய்து எம்மை காத்திட சொல்வதோ சாதல் மூத்தல் கெடுக்கும் அமிர்தமோ என்ன அந்த ஒரு மூப்பு வருது இல்லையா,
இறப்பு வருது இல்லையா, அந்த இறப்பையே தடுக்கக்கூடிய அந்த அமிர்தமா பெண்கள் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. தையல் வாழ்க பல்லாண்டு இங்கே பாருங்கள். அந்த அந்த பெண்கள் எப்பயும் வாழணும். ஏன்னா அந்த பெண்கள் வந்து எனக்கு இவ்வளோ வந்துட்டு எனக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன எனக்கு செய்கிறாங்க என்ன, அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பராசக்தியுடைய ஒரு பக்தர். அவர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இல்லை எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் அந்த காளி இப்போது எங்கள் காலேஜில் படித்த ஒருத்தவங்க, அவங்க பேர் கண்மணி. சரிங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பாரதியாருடைய ஒரு பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் போல் அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க இந்த பாரதியார் பாட்டெல்லாம் ரொம்ப அவங்க சொல்லுவாங்க. கண்மணி பேர் உங்களுக்கு. பாரதியாருடைய பக்தராக அவருடைய ஃபாலோயராக வந்துட்டு இருந்தவங்க அந்த கண்மணி அப்படிங்கிற மேடத்தோட அவங்க வந்து சீனியரவங்க. அவங்களுடைய தாத்தா. சரிங்களா, தாத்தா அப்போது பாரதியை வந்து பார்த்திங்கன்னா காளி தான் வந்துட்டு வணங்குவார் அப்படின்ட்டு. அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா காளி தான் வந்துட்டு வணங்குவார். வழக்கமாக அந்த ஒரு காளி கோயிலுக்கு தான் போவாராம். அதனால் இவங்களுமே அந்த காளி தான் வந்துட்டு வணங்குறாங்க சொன்னாங்க என்கிட்ட. சரிங்களா, அப்போ பாருங்கள், அப்போது அந்த பாரதியுடைய தாக்கம் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அவர் பாருங்கள், அவர் பெண்களை வந்துட்டு எவ்வளோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி வச்சு அவருடைய செயல்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்கள் அவர். நன்றி.